டீ கடை இனிப்பு போண்டா சாஃப்டாக டேஸ்டியாக வீட்டிலேயே செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு சர்க்கரை 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி ஒரு உரமாக வச்சுக்கலாம். இன்னும் ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு மைதா மாவு, ஃபைனாக அரைச்ச சுகர் பவுட்ரு, ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னுமே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது, அளவாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு கலந்து கொடுத்துக்கணும். எண்ணெயில் போடும்போது குட்டி குட்டி பால்ஸாக ஷேப்பாக வரணும். இனி இதை மூடி போட்டுடலாம். 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வரட்டும். 1 மணி நேரம் கழித்து பக்கத்துலேயே ஒரு டப்பாவில் தண்ணி வச்சுட்டு தண்ணியில் நல்லா கையை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு எடுத்து குட்டி குட்டி ஷேப்பாக நல்லா காய வச்ச எண்ணெயில் மிதமான வெப்பத்தில் நல்லா செவக்க சுட்டெடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டீ கடை இனிப்பு போண்டா ரெடி. இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.